ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 பிஞ்ச், துவரம்பேறு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம போதும், இது வறந்தது வரைக்கும் போதும். நம்ம வறுத்துட்டோம், பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதை இப்படியே நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரசத்துக்கு நம்ம பொடி ரெடி பண்ணோம், அதை எடுத்து வந்துட்டோம். அழகாக வறுத்து பொடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதில் புளி நான் திட்டமாக கரைச்சி வச்சுருக்கிறேன். திட்டமாக மிளகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு தாளிச்சிக்கிறோம். கடுகு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நம்ம ரசம் தாளிக்கணும். தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதை அழகாக கலந்து வைக்கலாம். திட்டமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நுரை கட்டி வரப்போகுது. நம்ம வறுத்து வச்சிருந்தல பொடி, அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்து நம்ம இதில் அழகாக கிண்டிக்கலாம். தேங்காயை எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அந்த தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கிண்டிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொதி வர மாதிரி இருக்குது. 50 கிராம் அளவுக்கு துவரம்பயிறு எடுத்து நல்லா வேக வச்சுக்கிறேன். வேக வச்ச துவரம்பயிறு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி கொண்டு வந்து தேங்காய் சேர்த்துட்டோம், வேக வச்ச துவரம்பயிறு சேர்த்துட்டோம், மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம், நம்ம வறுத்து பொடி செஞ்சு அந்த பொடியை சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், என்ன அழகாக கொதி வரும்போது டக்குன்னு நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். அவ்வளோதான். இது கொதிக்க விடக்கூடாது. கொதி வரமே அப்படியே இருக்குது. கொதி வரமே இது நம்ம அழகாக இதே நிறுத்திட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மைசூர் ரசம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மைசூர் ரசம் நம்ம செஞ்சிட்டோம். பாருங்கள், என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எல்லா பொருளும் மல்லி, துவரம்பயிறு, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணோம். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்தோம். எலுமிச்சை சைஸு புளி கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றணும். அப்புறம் அதில் நம்ம பொடி செஞ்ச பொடிக்கு போட்டோம். நம்ம வேக வச்சுருந்த துவரம்பயிறு சேர்த்தோம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம். நம்ம இந்த ரசத்தில் நம்ம என்ன சேர்க்கலைன்னா பூண்டு சேர்க்கலை, தக்காளி பழம் சேர்க்கலை, கொத்தமல்லி தழை சேர்க்கலை. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மைசூர் ரசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. பை. தேங்க்யூ.